எனக்கு என்னன்னா உதவி செய்யணும். உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. எனக்கு என்னன்னா உதவி செய்யணும். உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. எனக்கு என்னன்னா உதவி செய்யணும். உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அவன் என் பிள்ளைக்கு படிப்புக்கு நான் இதை ஒரு இதுவாக கொடுத்ததுக்காக ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளம் ஆனதே உயிரில் கலந்து பாடும். தம்பிங்களா, அண்ணனுங்களா, உங்களுக்கு இந்த அண்ணன் எப்பவுமே கூடவே இருக்குவேன். நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும்னு தான் நான் இந்த விழாவை பண்ணின்னு இருக்கிறேன். இதே மாதிரி இந்த வருஷம் யார் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்கோ, 9th-லேருந்து 10th போயிருக்கிறீங்க ப்ரொமோட் ஆகி, அதே மாதிரி 11th-லேருந்து 12th போயிருக்கிறீங்களோ, அடுத்த வருஷம் இதே விழாவில் இதே மாதிரி ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டாக பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன். நீங்கள் நல்லா படிக்கிறேன்னு சொல்லணும். எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க. நல்லா படிக்கிறீங்களா? ஒரு 5 வருஷம் யார் பேச்சும் கேட்காதீங்க. மாதா பிதா குரு இந்த 3 பேச்சு ஒண்டி கேளுங்க. உங்களாலேயே பிடிக்க முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. ஏன்னா நான் சொல்கிறது ஜஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ். மாதா பிதா குரு இவங்களோட பேச்சு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? விஜய் மாதிரி இருக்கும். நல்லா படிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருந்தால் இந்த அண்ணன் எப்பவுமே இருக்குவேன், என்ன கேளுங்க. படிக்க போய்க்கு ஏதாவது இருந்தால் நான் உதவி பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கேஜிஎஃப் அவங்க யாருன்னா இருக்கட்டும், நம்ம ரூலிங் எம்எல்ஏ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அவங்களுக்கு. நிறைய நான் 5 o'clock சொல்லியிருந்தேன் இந்த ப்ரோக்ராமு. சில பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. நான் ஒரு மோட்டிவேட் பண்ணுறேன்னா நீங்கள் தான் முதல்ல இருக்கணும், எனக்கு முதல்ல இருக்கணும். சார் இன்னும் நல்லது பண்ணணும், வேறு ஏதாவது பண்ணணும், நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே இப்படி வராது இருந்தால் எப்படி? லேட்டாக பண்ணால் எப்படி? நீங்கள் தான் கொஞ்சம் மாறணும், பசங்களுக்கு நல்லது பண்ணணும். அப்புறமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகிற 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டுக்கார யாரும் காணும். நான் வர சொல்லியிருந்தேன், வரல. என்னப்பா யாருன்னா வந்துக்கிறீங்களா? 10th படிக்கிறீங்க, ப்ரெசன்ட் 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏதோ வெறும் 2 பேர் வந்துருக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 வார்த்தை நம்ம பிரின்சிபால் சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்கிற உங்களுக்கு 2 வார்த்தை பேசுவார். நான் நாகராஜன், கவர்மெண்ட் பியூ காலேஜ் பிரின்சிபால். இதே ஊர், இங்கே படிச்சிருக்கேன், இங்கே வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பா தமிழ் பேராசிரியர் நடராஜன் ஐயானா எல்லாருக்கும் தெரியும். தமிழ் ஹெச்ஓடியாக வேலை பார்த்துருக்காரு. எங்கள் அப்பாட்ட படிக்காதவங்க யாரும் இல்லை. ஸோ இது ஒரு பெருமையான விஷயம். எனக்கு 2 வருஷமாக சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, யாருன்னா ஏழப்பட்டு பொண்ணு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், நான் படி கேட்குறேன், அவங்களுக்கு எவ்வளோனா செலவு இருக்கட்டும், ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் சார்னு சொல்கிறாரு. ப்ரைவேட் காலேஜில் 1 லட்சம் கொடுக்க பதில் ஒரு 100 பேர் படி கேட்கலாம். ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 100 பேர் படி கேட்கலாம். ஒருத்தர் 1 லட்ச ரூபா கொடுக்க பதில் ஒரு 100 பேர் படி கேட்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் லீடிங் காலேஜஸ். இந்த வருஷம் எங்கள் காலேஜில் 15 ரேங்க் வந்திருக்கு. ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் ஆர்ட்ஸில், ரேணுஸ்ரீன்னு சொல்லிட்டு 786 மார்க்ஸ். எங்கள் பொண்ணுங்க, எங்கள் காலேஜில் பொண்ணுங்க தான் படிக்கிறாங்க, தங்கமான பொண்ணுங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்கள் ஏரியா பொண்ணு வந்திருக்கு அர்ச்சனா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அர்ச்சனா. ஷீ இஸ் அ டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட். 530, ரொம்ப நல்ல பொண்ணு. மார்க்ஸ் கார்டெலாம் வருது, சீக்கிரம் வருது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வி ஹவ் பிளென்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது மூலம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என்ன லாபம்? நல்ல டீச்சர்ஸ், எக்ஸாம் எழுதி வராங்க டீச்சராங்க, காசு கொடுத்து பணம் கொடுத்து வரல வாத்தியாராங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் இன்டர்வியூ எழுதி தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வராங்க.
அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம், ஷூ எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷத்துல காலேஜில் கூட நாங்கள் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் ஸ்கீம் வந்துருச்சு. வி கிவ்ஸ் ஃப்ரீ புக்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப குஷியா இருக்கு. நான் ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, கம்மியாக தான் பேசுவேன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் எனக்கு பர்சனல் தெரியும். பேச்சு கம்மி, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறது கம்மி பண்ணி ஆக்ஷன் தான் காட்டுவேன். நான் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. தேங்க்யூ. ஸோ உங்க பசங்களை கூட நல்லா படிக்கங்க, கவர்மெண்ட் ஸ்கூலே சேர்த்துருங்க. நல்லது, நல்லா படிப்பாங்க, நல்லா வளருவாங்க, நல்லா வேலை செய்வாங்க. கண்டிப்பா அது இருக்கு, கேரண்டி. ஸோ ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் 3 இம்பார்ட்டன்ட்: நாலேஜ், கேரக்டர், யூனிட்டி. ஒத்துமையா வேலை செய்ய கத்துக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். கேரக்டர், அப்பா அம்மாட்டு நல்ல குணம் கத்துக்கணும், அக்கா பக்கம் பார்த்து குணம் கத்துக்கணும். நாலேஜ், எல்லா சைட்ல நம்ம நாலேஜ் வரணும். லெட் குட் தாட்ஸ் கம் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் சொல்றோமே, அதே மாதிரி லெட் குட் நாலேஜ் கம் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். நான் ஸ்டூடெண்ட் சொல்லினே இருப்பேன், எவ்ரிதிங் அண்டர் தி சன், சூரிய கீழே இருக்குது எல்லா விஷயம் பசங்களுக்கு தெரியணும். இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு எதனா கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கு ஆன்சர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், தைரியமா சொல்ற கெப்பாசிட்டி இருக்கணும். இம்ப்ரெஸ் பண்ணோம், இன்டர்வியூ பண்றவங்க நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம். அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை எடுக்காட்டி கம்பெனிக்கு லாஸ்ன்னு சொல்ற மாதிரி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்ல வைப்பேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஜாஸ்தி நான் பேச இஷ்டம் இல்லை. நான் ரொம்ப குஷியா இருக்கேன் நீ பார்த்துட்டு. ஐயா வந்து நிறைய பேர், சார் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்றேன்னு முன்னால் வந்திருக்காரு. எஸ்பெஷலி கனடிஸ் ஏரியாவுக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. கண்டிப்பா உதவி வாங்கிங்க. அந்த உதவி வாங்கிட்டு நீங்களும் இம்ப்ரூவ் ஆகணும். நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும். இது மாதிரி சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சதிகருக்கும் என்னோட வணக்கம். இந்த 18th வார்டுக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கராக நம்ம கணேஷ் சார் அவர் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போது மைனிங் ஏரியாவில் நிறைய பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுது, ஆனால் அதற்கான ஃபினான்ஷியல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இவர் வந்து இது ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு படிப்புன்றது வந்து பெரிய சொத்து. எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டாலும் படிப்புன்றதை மட்டும் நம்ம இழக்க முடியாது. ஸோ நான் இவர்கிட்ட வந்து என் பிள்ளை படிக்கணும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், என் பிள்ளை படிக்கணும், படிப்புக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டேன். அதனால் அவரும் நான் செய்கிறேம்மா, படிப்புனாக்கா எல்லாருக்கும் செய்ய வேண்டியது தான், பசங்க படித்து நல்லா முன்னேறணுன்றது தான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு 18th வார்டுக்கு நான் இன்னும் எல்லாமே செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதை நம்ம வரவேற்கணும். எனக்கு என்னென்னா உதவி செய்யணும், உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி கடனாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அவன் என் பிள்ளைக்கு படிப்புக்கு நான் இதை ஒரு இதுவாக கொடுத்ததுக்காக ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரோக்ராம் வர்றதுக்கு காரணமே, நான் பண்ணுறதுக்கு காரணமே மோட்டிவேட்டாக இருந்தது இந்த அர்ச்சனா பாப்பா தான். எப்படின்னா, அங்கிள் நான் வந்து 530 மார்க்ஸ் எடுத்துருக்கிறேன் அங்கிள், இன்னொன்று வெரி குட் மானு, உன்னையா யாரும் கூப்பிடலையா, ஆனர் பண்ணலையா அண்ணாகோ, எனக்கு தெரியாது அண்ணாகோ. சரி, அவங்களுக்கோசரம் நான் வந்து வேற யாருக்கிட்டயோ பேசினேன், நல்லா ரேங்க் வந்திருக்குது பாப்பா எதனால வந்து பண்ணலன்னு தெரியல, இரு சார், எதனால பண்ணலன்னு தெரியல. சரிம்மா கவலைப்படாத, அண்ணன் பண்றோம் உனக்கு. ஸோ அந்த பாப்பா வந்து சொன்னவாசி தான் நம்ம அந்த பாப்பா கொண்டு பண்ணாத, அர்ச்சனா கொண்டு பண்ணாத, ஸோ எல்லாருக்கும் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். நான் லிஸ்ட் எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா வந்து ஜஸ்ட் ப்ரொமோட் ஆனவங்களுக்கும் பண்ணலாம், ரேங்க் வந்தவங்களுக்கும் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தவங்களுக்கும் பண்ணலாம், ஸோ எல்லாருக்குமே பண்ணலாம், ஆல் ஆர் ஈக்குவல், பார்ஷுவாலிட்டி யாருக்கும் வேணாம் அன்ட்டு தான் இந்த முடிவு இந்த வருஷம் பண்ணது. இது அப்படியே தொடரும் எவ்ரி இயர். அதே மாதிரியா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பியூசி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகுறாங்க, ப்ரொமோட்டட் ஆகுறாங்க, ரேங்க்கு கிளாஸு வாட் எவர் இட் இஸ், அது எனக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நம்ம 18th வார்டு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்.
இப்ப கூடுது வேளை வந்து கும்பிடுங்க ஆள அவன் இருந்து கிடைச்ச புள்ள சாமி வந்து படைச்ச புள்ள வாராரம்மா நேரம் இழுக்க போறாரம்மா தேர ஊராரெல்லாம் சேர சொல்லு உப்பிலியோட பேர சரியப்பட்டு சர சரக்க மருத மலர் மணம் மணக்க ஊராரெல்லாம் போற்றும் நல்ல உப்பிலியப்பன் பேரு பாராரையா பாரு அவரை வணங்காதவர் யாரு ஜாதி இல்லாம ஒரு தவணை சொல்லாம வந்து ஆதரிப்பாரு இங்க அவதரிச்சாரு சரியப்பட்டு சர சரக்க மருத மலர் மண மணக்க பாராரையா பாரு அவரை வணங்காதவர் யாரு ஊராரெல்லாம் போற்றும் நல்ல உப்பிலியப்பன் பேரு அரைச்சி வச்ச சந்தனம் தொட்டு அதுக்கு மேல குங்குமம் போட்டு ஆரம் பரிவாரம் ஐயா பின்னாலேயே வாரம் ஊரு உற்றவர் யாரும் ஐயா பேரே சொல்லி பாரும் அரைச்சி வச்ச சந்தனம் தொட்டு அதுக்கு மேல குங்குமம் போட்டு ஆரம் பரிவாரம் ஐயா பின்னாலேயே வாரும் ஊரு உற்றவர் யாரும் ஐயா பேரே சொல்லி பாரும் கவலை இல்லாம எந்த கலக்கம் கொள்ளாம வரம் தருவாரு வந்து வணங்குற நேரம் அரைச்சி வச்ச சந்தனம் தொட்டு அதுக்கு மேல குங்குமம் போட்டு ஆரம் பரிவாரம் ஐயா பின்னாலேயே வாரம் ஊரு உற்றவர் யாரும் ஐயா பேரே சொல்லி பாரும் தவம் இருந்து கிடைச்ச புள்ள சாமி வந்து படைச்ச புள்ள பாராரம்மா நேரம் இழுக்க போறாரம்மா தேர Thank you. Call upon Rohit on the stage. சொல்லு உப்பிலியோட பேர Rohit, Rohit, எல்லா கரங்களை தட்டுங்க, பசங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதயம் ஒரு Thank you, கோயில், Rohit. Have a bright அதில் future. உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் யோகேந்திரா. ஒரு பாடல். இதில் Next. வாழும் Congratulations, Yogendra. இசையை மலராய் நாளும் சூட்டுவே, இசையை மலராய் நாளும் சூட்டுவே. Students யாரோ தயவுசெய்து வீட்டுக்கு போகாதீங்க, லாஸ்டா குரூப் போட்டோ இருக்கும். அதில் உதயம் யாரோ வீட்டுக்கு போயிடாதீங்க. along with the parents and students group photo எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் ப்ளீஸ். Ex Arjun. ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே, உயிரின்
நாதம் தாளமானதே உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாடும் சூட்டுவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் நீதிலே நாத தியாகராஜரும் பூனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா அவர் பாடலின் ஜீவனும் அதுவே அவரானார் என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே நீயும் நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம் வந்தது நீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா உனது பாதை வேறு எனது பாதை வேறம்மா நீராவின் கண்ணன் நீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே வாழ்க நீயும் வளமுடன் என்றும் வாழ்கவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி இசையை மலராய் நாளும் சூட்டுவே Next, I call upon Master Hemant on the stage for the awards. Congratulations, dear. Next, Darun, Madhavan, Rehena. Darun, now I call upon Master Darun on the stage for the Achievement Awards. Congratulations, dear. எதுகை தேடும் மோன இன்று கவிதை உன்னை நாடும்
உன் ஏகாந்த ஜாடை என்னை நீராட்டும் ஓடை உன் ஏகாந்த ஜாடை என்னை Have a bright future நீராட்டும் here. ஓடை Next, I call upon Master Madhavan on the stage for the இதயவாசல் achievement award. வருகவென்று Congratulations, பாடல் dear. ஒன்று பாடும் எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை Next, Rehana. Angel on the stage for the achievement award. Sincere, please take your award. பல கனவினை விதைத்தவள் Mr. Kiran on the stage for the awards. பால் Kiran, நிலவென Master Kiran on the stage, please. பல கனவினை விதைத்தவள் Master Kiran, son of Mr. Kamal. வளர்கிறாள் மனக்கதவினை Once again, I congratulate all the 18th ward students, 10th standard and 2nd BC students for the achievement. Children, I congratulate and appreciate you all. Please study well and have a bright future. Thank you. And I also thank Mr. Ganesh sir, the candidate of 18th ward builders, Srimati Sunita Ganesh madam. நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சாருக்கு. சார் இவ்வளோ உதவி செஞ்சு கொண்டு வர ஸோ எல்லாரும் ஒரு எழுந்து நின்று சார் கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாம். ராகுல் மிஸ் பண்ணிட்டோம், ப்ளீஸ் கம். அவங்க லிஸ்ட் வந்து லாஸ்ட்ல. Not least, I request Master Rahul to collect the Achievements Award. Congratulations, dear. நினைவெனும் விலங்கினை On government view college, so I thank you so much for your presence, sir. And I also thank you, Mr. Ganesh sir, 18th ward, social service and builders. Sir, we thank you, sir. Thank you, madam. நெஞ்சினில் பூட்டினாள் நெருங்கவோ துடிக்கிறேன் நெருப்பென பார்க்கிறாய் நான் மெழுகாய் உருக வாட்டும் சுடரே நீயாடு நான் மெழுகாய் உருக வாட்டும் சுடரே நீயாடு இதயவாசல் வருகவென்று பாடலொன்று பாடும் எதுகை